கண்டெய்னர் லாரியில் வந்து ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் வடமாநில கும்பல். தமிழ்நாடு காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தது எப்படி? ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு நாமக்கல்லில் அரங்கேறிய பரபரப்பு சம்பவம். நாமக்கல்லில் கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. கேரள மாநிலம் திரிசூரில் அதிகாலை 3 ஏடிஎம்களில் சுமார் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையடித்த பணத்துடன் வடமாநில கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவ உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாநில எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் வாகன தணிக்கை நடைபெற்று கொண்டிருந்த போது அங்கே வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று காவலர்கள் மீது மோதுவது போல சென்று தப்பிச் சென்றது. காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர கண்டெய்னர் லாரியும் நிறுத்தாமல் வேகமெடுத்துச் சென்றது. உடனடியாக சன்னியாசிப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பச்சாப்பாளையம் என்னுமிடத்தில் 2 கார்கள் 4 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த தகவலை அறிந்து குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி தலைமையிலான காவலர் குழுவும் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் கண்டெய்னர் லாரியின் முன்னே சென்று அதை நிறுத்த முற்பட்டனர். அப்போது லாரியில் இருந்தவர்கள் கற்களால் காவல்துறையினரை தாக்கத் தொடங்கியுள்ளனர். கடும் போராட்டத்திற்கு பிறகு லாரி சுற்றி வளைக்கப்பட்டு லாரியில் இருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கண்டெய்னரை திறந்து ஆய்வு செய்தபோது காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கண்டெய்னரின் உள்ளே வெல்டிங் இயந்திரங்கள், சொகுசு கார், லட்சக்கணக்கில் பணம் உள்ளிட்டவற்றோடு 3 பேர் பதுங்கியிருந்துள்ளனர். காவல்துறையினரை கண்டவுடன் அந்த மூவரும் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்துள்ளனர். காவல்துறையினர் சுட்டதில் ஜமாலுதீன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மீதமுள்ள 2வரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தப்பி ஓடிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கிடைத்த தகவல்கள் அனைத்தும் பேரதிர்ச்சி தரக்கூடியவை. கடந்த 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஒரு ஏடிஎம்மில் கொள்ளையடித்த இந்த கும்பல் அங்கிருந்து கேரளா சென்று பல்வேறு ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். ஹரியானாவைச் சேர்ந்த இந்த கும்பல் ஆசர் அலி என்பவர் தலைமையில் கண்டெய்னரில் கார் சகிதம் தென் மாநிலங்களுக்கு வருவார்களாம். கண்டெய்னரை சிசிடிவி பார்வைப்படாத ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு காரில் உலா வந்து ஏடிஎம் மையங்களை குறிவைப்பார்கள். பின்னர் அதிகாலை வேளையில், அதாவது அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்கு இடையே ஏடிஎம் இயந்திரங்களை வெல்டிங் மிஷின் கொண்டு உடைத்து பணத்தை கொள்ளையடித்து செல்வார்கள். பின்னர் பணத்தையும் காரையும் கருவிகளையும் கண்டெய்னரில் மறைத்து வைத்து மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வார்கள். திட்டமிட்டபடி கொள்ளை சம்பவம் நிறைவேறியதும் மீண்டும் தங்களது சொந்த மாநிலமான ஹரியானா சென்று விடுவார்கள். துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அடுத்த இடத்திற்கு தயாராகி விடுவார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு முறை இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கடந்த ஆண்டு கூட பிப்ரவரி மாதம் திருவண்ணாமலையில் இதுபோன்று 4 ஏடிஎம்களில் ஒரே நாளில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. சுமார் 73 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஹரியானாவைச் சேர்ந்த ஆசிப் ஜாவித் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கண்டெய்னர் லாரி, சொகுசு கார், சுமார் 35 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோன்று மீண்டும் கண்டெய்னர் லாரி, கார், லட்சக்கணக்கில் பணம் என தமிழ்நாடு காவல்துறையினரிடம் மற்றொரு கும்பல் சிக்கியுள்ளது. தற்போது சிக்கியுள்ள கும்பலுக்கும் ஏற்கனவே சிக்கிய கும்பலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்கிற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பட்ட பகலில் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு வடமாநில கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.